இந்தியாவில் உள்ள இளம் தம்பதியினரில் 78 விழுக்காட்டினர் படுக்கையில் தனியாக உறங்குவதை விரும்புவதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது. அதிக வேலைப்பளு மற்றும் குரட்டை சப்தம் போன்ற பல்வேறு காரணங்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்திய குடும்பங்களில் கணவன் மனைவி இடையிலான பந்தத்திற்கு முக்கிய இடம் உண்டு. அந்த பந்தத்திற்கு இப்போது முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது உறக்கம். குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு தனித்தனியாக உறங்கும் இளம் தம்பதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு முடிவு ஒன்று வெளியாகியுள்ளது. தனித்தனியாக உறங்கும் இளம் தம்பதிகள் தென்கொரியாவில் 65%, சீனாவில் 67%ஆகவும் உள்ள நிலையில் இந்தியாவில் 78% இளம் தம்பதிகள் தனித்தனியாக உறங்குவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் 50% இளம் தம்பதிகள் தனித்தனியாகவும் ஒன்றாக சேர்ந்தும் உறங்குகின்றனர். தம்பதிகள் தனியாக உறங்குவது அதிர்ச்சிக்குரியதாக இருந்தாலும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு அது உதவுவதாக சிலர் தெரிவிக்கின்றனர். அதிக வேலைப்பளு, குரட்டை, உறவு பிரச்சினைகள், மனச்சோர்வு மற்றும் தம்பதிகள் இடையே நெருக்கமின்மை ஆகியவை தனித்தனியாக உறங்குவதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ஆனால் இந்த வாதங்களை நிராகரிக்கும் மருத்துவர்கள் தம்பதிகள் சேர்ந்து உறங்குவதே சிறந்தது என்றும் மனச்சோர்வு, பதற்றம், அழுத்தம் ஆகியவற்றை குறைக்க வழிவகுக்கும் என்றும் கூறுகின்றனர். சேர்ந்து உறங்கும் தம்பதிகள் அதிகளவிலான நன்மைகளை பெறுவதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தம்பதிகள் தனித்தனியாக உறங்கும் நிலை நீடித்தால் உறவில் விரிசல் ஏற்படுவது மட்டுமின்றி பணி செய்யும் இடங்களில் நிலை தடுமாற வைக்கும் என்றும் மனநிலை சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.